முருகா, நம்ம சிரிக்கும் போது நம்முடைய சந்தோஷத்துக்கான காரணம் தெரியற மாதிரி நாம அழும்போது நம்மளுடைய கண்ணீருக்கான காரணமும் தெரியணும்ல. ஆனா நான் ஏன் சிரிக்கிறேன் ஏன் அழுகிறேன்னு தெரியாம என்ன எப்பவும் இப்படி ஒரு குழப்பத்திலேயே இருக்க வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறிய. ஏன் நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? வினோதினிக்கு கல்யாணம்னா அதை நினைச்சு சந்தோஷப்படுற முதல் நான் அதை இருக்கணும். அந்த நம்பிக்கையில தானே அம்மா இந்த கல்யாண பொறுப்பை என்ன நம்பி ஒப்படைச்சிருக்காங்க. ஆனா அவங்க கல்யாணம் நெருங்க என் மனசுக்குள்ள ஒரு பாரம் ஏன் அதிகரிச்சுட்டே போகுது. இப்ப அவங்க மண்டபத்துல இருந்து காணாம போயிட்டாங்க. அதுக்கு நான் எதுக்கு வாசசார் மேல கோவப்படணும்? அவங்க மேல அவருக்கு இல்லாத உரிமை எனக்கு எங்க இருந்து வந்துச்சு? அவங்க காணாம போனது என்னால ஏன் இப்படி தாக்க முடியாம இருக்கேன்? வினோதினி என்கிட்ட மனசு விட்டு பேசுவாங்க. கல்யாணத்துக்கு முந்தின நாள் கூட இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லை, என்னால ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல, நான் என்ன செய்யட்டும்னு என்கிட்ட தான் கேட்டாங்க. அவங்களுக்கு என் மேல மதிப்பையும் மரியாதையும் தாண்டி ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க இந்த கல்யாண மண்டபத்தை விட்டு போறதுன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தானே போயிருக்கணும். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிருக்காங்கன்னா அப்ப அவங்களுக்கு என் மேல இந்த நம்பிக்கை போயிடுச்சா? அவங்களுக்கு என் மேல அந்த நம்பிக்கை போகிற அளவுக்கு நான் என்ன பாவம் பண்ண ஆண்டவா? நான் என்ன தப்பு செஞ்சேன்? ஆண்டவா, எனக்குள்ள இப்படி ஆயிரம் கேள்விகள் இருக்கு. ஆண்டவா, நீ என் கேள்விகளுக்கு பதில் சொல்லலனாலும் பரவாயில்ல. வினோதினி இப்ப எங்க இருக்காங்கிற கேள்விக்கு மட்டுமாவது தயவு செஞ்சு பதில் சொல்லு. இந்த கல்யாணம் நடக்கிறதும் நடக்காததும் அடுத்த விஷயம். ஆனா வினோதினிக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாம அவங்கள பத்திரமா பாதுகாப்பா எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு முருகா. தெய்வ சக்திக்கு முன்னாடி மனுஷனுடைய சக்தி ஒண்ணுமே இல்லைன்னு நம்புறவனா? உன்னை நான் முழுசா நம்புறேன். நீ இல்லாம அணுவும் அசையாது. உன் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் முருகா. இங்க பாரு, உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. சாமி, நான் உன்னை நம்புறேன் சாமி. உன்னை நான் முழுசா நம்புறேன். தயவு செஞ்சு அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்து. ஆண்டவா, நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன். வினோதினிக்கு எந்த ஆபத்து வராம அவங்களை எங்க கிட்ட பத்திரமா கொண்டு சேர்த்துரு ஆண்டவா. பத்திரமா அவங்களை எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. வினோதினியை காப்பாத்து முருகா, காப்பாத்து. டேய், நம்ம காரியத்தை முதல்ல தடுத்த இவதான். அதனால இவ கதையை முதல்ல முடி. சரிங்க. தடு கருமத்தை நடு பயத்தினை கொடு கொலை வாழ்கடு.
வா